மாமர இலை மேலே மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ. மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ. ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாலாட்டவோ. நாளும் நாளும் ராகம் தாளம் சேரும் நேரம் தீரும் பாரம். ரெண்டு ஒன்று செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அந்தே நீ இல்லாது. விழிகள் ரெண்டு கொஞ்சம் ஒன்று சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதி பேரும் நிலை என்னவோ. ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கதையல்லவோ. மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் புறவாடும் கலை என்னவோ. வாலிபம் தடுமாற ஒரு போதை கலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ. தேகம் யாவும் கீதம் பாடும். நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சள் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. தூங்காத விழிகள் ரெண்டு துணை தேடும் நெஞ்சம் ஒன்று. பற்றி ஒரு சின்ன கதை இருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படம் எடுக்கிறவங்கெல்லாம் கதை சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 கோடி செலவாச்சு, இந்த பாட்டை ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு 20 கோடி செலவாச்சு, 100 கோடி ஆச்சு, இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த பாட்டை அக்னி நட்சத்திரம் வந்த வருஷம் 1988. அப்போ இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு பட்ஜெட் இல்லை அவங்கள்ட்ட. ப்ரொடியூசர் வந்து பட்ஜெட் இல்லைன்ட்டார். ஆனால் இவ்வளோ நல்ல பாட்டை எடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் யோசிச்சு பாருங்கள், 1988 35,000 ரூபா, ஜஸ்ட்டு 35,000 ருபீஸ் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பாட்டு தான் அந்த தூங்காத விழிகள் 2. இப்போ நீங்கள் போய் இந்த வீடியோவை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எப்படிப்பா எடுத்தாங்க 35? அதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. காசு வேணும்னு அவசியம் இல்லை, மனசு இருந்தால் போகிறோம், காசு தானாக வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி அழகாக எடுக்கப்பட்ட பாடல் தான் அந்த அக்னி நட்சத்திர பாடல். சரி, இதில்